இன்னைக்குமே ஆர்ஜே பாலாஜி அதுல வெற்றி அடைவாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா சூர்யா அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டாரு, அனுபவமிக்க ஒரு நடிகரா இருக்காரு. 45 படங்கள் மேல தொடர்ந்து நடிச்சு முடிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த கதை தேர்வுல அவருக்கு நிச்சயமா ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி 45 நிமிஷம் சொன்ன அந்த கதை அது நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை, ஆர்ஜே பாலாஜி இதை நிச்சயமா வந்து வெற்றி படம் ஆக்குவாருங்கிற ஒரு இயக்குனர் மேல இருக்கிற நம்பிக்கை, இதுலதான் வந்து சூர்யா வந்து அந்த படத்தை தேர்ந்தெடுத்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து பாத்தீங்கன்னா இது முதல் ஆக்ஷன் படம், ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ற படம். சோ இந்த படத்துல ஷாட் அடிச்சாதான் அடுத்தடுத்துக்கு அவர் வந்து ஒரு ஸ்டார் நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஒரு இயக்குனரா வர முடியும். சோ அது அவருடைய நிலைமையா இருக்கிறதுனால நிச்சயமா ஆர்ஜே பாலாஜியை நம்ம யாருமே வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. நீங்க ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னாலும் அவர் இருக்கிற இடத்துல அவர் மேல வந்து அட்ராக்ஷன் வரக்கூடிய அளவுக்கு வந்து பேசுவார், பேச்சு திறமை எல்லாமே ஆர்ஜே பாலாஜி இருக்கு. ஒரு டேலண்டட் பர்சனாலிட்டி, ஒரு யங் பர்சனாலிட்டி. நிச்சயமா இந்த வாய்ப்பை ஆர்ஜே பாலாஜி தவற விட்டுருக்க மாட்டார். நிச்சயமா ஷாட் அடிப்பார். இதுல ஆர்ஜே பாலாஜியுடைய வாழ்க்கை எதிர்காலமும் இருக்கு. சினிமா எதிர்காலம் போது அந்த மொத்தத்துல ஒரு கால்குலேஷன், இது ஒரு கணிப்பு, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கணக்கு. கருப்பு படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.